வணக்கம். நான் உங்கள் ஜோதிடன் எஸ்வி வெற்றிமுகன் பேசுகிறேன். நம்ம இந்த காணொளி பதிவில் கிரிக்கெட் சாதனை நாயகன் விராட் கோலி அவருடைய ஜாதகத்தை கிரக மண்டல அடிப்படையில் ஆராய்வோம். விராட் கோலி இவர் பிறந்திருக்கிறது 5 நவம்பர் 1988. பிறந்த நேரம் காலை 10:28 AM டெல்லி ஐஎன்எம்சா கேபி. விராட் கோலி தனுசு லக்னத்தில் பிறந்திருக்காரு. தனுசு லக்னத்துக்கு 6ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் அதிபதியாக சுக்கிரன் வராரு. நவ கிரகங்களில் 3 கிரகங்கள் சுக்கிரனுடைய மண்டலம் ஏறி இருக்கு. கிரகங்கள் லாபாதிபதியுடைய மண்டலம் ஏறினாலே வெற்றிகரமான வாழ்க்கைக்கு உத்தரவாதம் உண்டு. தனுசு லக்னத்திற்கு விளையாட்டுத்துறையை கலைகளை குறிக்கக்கூடிய 5ஆம் இட அதிபதியாக செவ்வாய் வராரு. செவ்வாய் சுக்கிரனுடைய மண்டலம் ஏறி இருக்காரு. சுக்கிரன் 6ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் அதிபதியாகிறாரு. சுக்கிரன் 9வது பாவமான கன்னியா ராசியில் செவ்வாயுடைய மண்டலம் ஏறி இருக்காரு. செவ்வாய் விளையாட்டுத்துறைக்கு அதிமுக்கிய கிரகம்னு சென்ற பதிவுகளிலே பார்த்தோம். தொழில் ஸ்தானாதிபதியான புதன் சுக்கிரனுடைய மண்டலம் ஏறி இருக்காரு. சுக்கிரன் வெற்றியை தரக்கூடிய 6வது பாவத்திற்கும் லாபத்தை தரக்கூடிய 11வது பாவத்திற்கும் அதிபதியாகி 9வது பாவத்தில் இருக்காரு. 9வது பாவம் விளையாட்டுத்துறைக்கு ஏற்றம் தரக்கூடிய பாவத் பாவம்னு சென்ற பதிவுகளில் பார்த்தோம். 2, 3 ஆகிய பாவங்களுக்கு அதிபதியான சனி சுக்கிர மண்டலம் ஏறி இருக்காரு. விராட் கோலி அவருடைய ஜாதகத்தில் 3, 5, 10வது பாவ அதிபதிகள் லாபாதிபதியுடைய மண்டலம் ஏறி இருக்காங்க. லக்ன பாவம் தனுசு ராசியில் 8 டிகிரி 45 நிமிடங்கள் புதனுடைய சப்பில் அமையுது. புதன் 6, 7, 9, 10, 11 ஆகிய பாவங்களை மண்டல ரீதியாக குறிக்காட்டுறாரு. 6, 7, 9, 10, 11 ஆகிய பாவங்கள் விளையாட்டுத்துறைக்கு ஏற்றத்தை தரக்கூடிய பாவங்கள். தைரியத்தையும் வீரியத்தையும் தரக்கூடிய 3வது பாவ சப்ளாடா குரு வராரு. குரு லக்னாதிபதியாகி 1, 4, 5, 10 ஆகிய பாவங்களை மண்டல வாயிலாகவும் 2, 3 ஆகிய பாவங்களை சப்ளாட் வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. லக்ன பாவத்தோட 2, 5, 10 ஆகிய பாவங்கள் ஒருங்கிணைந்து செயல்படுவதை காண முடியும். 5வது பாவ சப்ளாடா சந்திரன் வராரு. சந்திரன் 8, 9 ஆகிய பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 3வது பாவத்தை சப்ளாட் வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. 3, 9 ஆகிய பாவங்கள் விளையாட்டுத்துறைக்கு ஏற்றத்தை தரக்கூடிய பாவங்கள். 10வது பாவத்தை ஆராய்வோம். 10வது பாவம் கன்னியா ராசியில் 24 டிகிரி 3 நிமிடங்கள் சனியுடைய மண்டலத்திலையும் கேதுவுடைய சப்லையும் அமையுது. சப்ளாடாக வரக்கூடிய கேது 2, 8, 9 ஆகிய பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 1, 4, 5, 10 ஆகிய பாவங்களை சப்ளாட் வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. கேதுவின் குறிகாட்டியாகிய 1, 2, 5, 10 ஆகிய பாவங்கள் விளையாட்டுத்துறைக்கு ஏற்றத்தை தரக்கூடிய பாவங்கள். மற்றொரு காணொளி பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.